நிறைய பேர் நம்மகிட்ட வீடு கேட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் லோ பட்ஜெட்டில் கேட்டீங்க. 66 லட்ச ரூபாயில் ஒரு சூப்பரான 2BHK வீடுங்க. பார்க்குறதுக்கு 2BHK, ஆனால் வந்து இதில் 4BHK வர கட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு 2BHK வீடு. ஹால் மட்டுமே பெரிய ஹாலு, பெரிய ரூமு, அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டுமே வீடு மட்டுமே கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. கட்டி 2 வருஷம் தாங்க ஆகுது. கஸ்டமர் இப்போ சேல் பண்ணுறது முடிவு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இது தஞ்சாவூர் டு கும்பகோணம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே மெயின் ரோடு வெறும் 100 மீட்டர் தாங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பஸ் போகிறதெல்லாம். அந்தளவுக்கு மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஐயம்பேட்டை பக்கத்தில் மானாங்கோரைங்கிற ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடு வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் போயிடலாங்க. இங்கேருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீடை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோலேயே டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சொந்த நிலம், அதுல ஒரு நிழல், இது ஒவ்வொருத்தரோட கனவு. நாங்க உங்களுக்கு ஒரு இடத்தை விக்கல, உங்க எதிர்காலத்துக்கான ஒரு நிழலை உருவாக்குறோம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபென்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிமெண்ட்டில் தரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ வீடெலாம் கூட்டினா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வெளியில் பாருங்கள், ஈவினிங் ஆனால் வெளில உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸஸாக வந்து வராண்டா இருக்குது. இங்கே வந்து அதுலேயுமே உங்களுக்கு டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து உங்கள் கார்டன் ஏரியா மாதிரி இந்த சைடு வச்சுருக்காங்க. இல்லை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு முருங்கை மரம் இருக்குது, சீத்தாப்பழ மரம், அந்த மாதிரி பப்பாளி மரம், இதெல்லாம் சின்ன சின்ன மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. பூச்செடியுமே இருக்குது. ஸோ வீட்டுக்கு 4 சைடுமே உங்களுக்கு கேப் வந்து விட்டுருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மாடிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இங்கே இருக்குது. அதுவுமே வந்து நல்ல அகலமாக வந்து படிக்கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இங்கேயுமே ஸ்பேஸ் இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு டைல்ஸு இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இங்கே வந்தோன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து கிரில் கேட்டு வந்து ஃபோல்டபுள் கேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸ் கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் உங்களுக்கு டீக் வுட்டில் உட்டன் டோரு சிங்கிள் டோராக வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய டோராக. ஸோ உள்ளே வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஹால். எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள், பெரிய ஹாலு. இங்கே ஒரு 5 சீட்டர் சோஃபா செட்டு போட்டிருக்காங்க. கார்னர் சோஃபா செட்டு பெருசாக, அதுவே இங்கே சின்னதாக தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாலு. ஸோ இங்கே டிவி யூனிட்டுக்கு பேக் சைட்லேயும் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு அந்த டிவி யூனிட்டுன்னு தனியாக வாங்கி வைக்க தேவையில்ல. இங்கே செல்ஃபு போட்டு இங்கே இதுவெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுவே நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல், வென்டிலேஷன் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இந்த வீட்டுக்கு மொத்தம் 3 டோரு. ஃப்ரண்ட் டோரு, இங்கே பேக் சைடு ஒரு டோர் இருக்குது, இங்கே சைடில் ஒரு டோர் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 டோர் இருக்குது. ஹாலில் உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் டாய்லெட்டோட நல்ல பெரிய பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டார் சுவிட்ச் அங்கே இருக்குது. போர் போட்டிருக்காங்க. வெளியில் போரு, செப்டி டேங்க் எல்லாமே. வெளியில் ஒரு பூஜை ரூம் இருக்குது. ஹால்லேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா ஸோ இங்கே பூஜை ரூமுங்க. பூஜை ரூமுக்கு உங்களுக்கு தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நேராக வந்து கிச்சனுக்குன்னு தனியாக உங்களுக்கு டோர் வச்சுருக்காங்க. பிவிசி டோர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாகவே இருக்குங்க. இங்கேயும் வந்து 2 விண்டோ இருக்குது. உங்களுக்கு செல்ஃப்லாம் இருக்குது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. கீழேயுமே வந்து உங்களுக்கு செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸான கிச்சன். டாப்பில் வந்து உங்களுக்கு கிரானைட் வந்து போட்டிருக்காங்க. சிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ கட்டி 2 வருஷம் தான் ஆகுதுங்கிறதுனால உங்களுக்கு நீட்டாக இருக்குது. இங்கேயும் ஒரு வழி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து வைக்கிற மாதிரி. ஸோ ஹால்லேருந்து அப்படி இங்கே போனால் இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு பெட்ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள், இதான் வந்து பெரிய பெட்ரூம். 2 கிங் சைஸ் காட்டு போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய பெட்ரூம் இது. ஸோ இதில் வந்து அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது. உங்களுக்கு வால் முதற்கொண்டு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த டைல்ஸ் கலர்லாம் வந்து நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வெளில இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது வந்து மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். அதோட கொஞ்சம் சின்னதாக இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் வந்துடும். ஸோ அந்த ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இது வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஹாலில் வந்து தாராளமாக விளையாடலாம். அந்தளவுக்கு வந்து பெரிய ஹால் இது. ஒரு பெரிய ரூம் ஒன்று, சின்ன ரூம் ஒன்று, 2 பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு பூஜா ரூமு உங்களுக்கு தனியாக வந்துடும். அளவுக்கு பெரிய வீடு. ஸோ இங்கே வெளியில் இந்த சைடு போனோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து விற்கிறது இல்லை. இந்த படிக்கட்டோடு முடிஞ்சு போச்சு நம்ம இடம். இந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்குது.
இந்த சைடு இருக்குது. அங்கே வேலி அந்த கல் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கல்லேருந்து நம்ம இடம். 4 சைடுமே வீட்டை சுற்றி 4 சைடுமே நமக்கு இடம் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மணலில் கட்டினது, செங்கல் வச்சு கட்டின வீடு தான். இப்போலாம் வந்து எம்சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நம்ம மணல் கட்டின வீடுன்னு சொல்கிறோம். இப்போ மணலில் கட்டாமல் எதில் கட்டுவோம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட். ஏன்னா மணலில் கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய வருஷத்துக்கு வந்து அது நீடிச்சு இருக்கும். ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, பக்கத்துலேயும் வீடு இருக்குது. ஒரு 4-5 வீடு பக்கத்துலேயே இருப்பாருங்க. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனும் கூட. ஆனால் பக்கத்தில் வீடுகளுமே இருக்குது. நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கான். கஸ்டமர் வந்து சுற்றி வந்து சிசிடிவி கேமராலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சேஃபாக இருக்குது. போர் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. சரி, பேக் சைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு டபுள் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டாருக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இதில் தான் வரும். அங்கே ஒரு கல் இருக்குது. அந்த கல்லுலேருந்து அந்த கல் வர நமக்கு இடம் தான். ஸோ இந்த கல், ஸோ இங்கேருந்து கரெக்டாக இந்த கல் வர நமக்கு இடம் அப்படியே இந்த இதில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செடிகள் ஏதாவது வேணால் வச்சுக்கலாம். அங்கே வந்து செப்டி டேங்க் இருக்குது. ஸோ பேக் சைட்லேயுமே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் பக்கத்தில் வந்து வீடு இருக்குது. இதுவெல்லாம் அவங்க ரிலேட்டிவ் வீடு தானா. ஸோ அந்த சைடும் வீடுகள் இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. அப்படியே வீட்டை சுற்றி நடந்து போகும் பாருங்கள். இப்போ தான் ஒரு 4-5 செடி வந்து கேப் இருக்குது. இங்கே ஏதாவது செடிகள் வேணாலும் 2 சைடும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஒரு அமைதியான லொக்கேஷனில், அதுவும் மெயினான லொக்கேஷன். இங்கே வந்து பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு பக்கம் தான். ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா நடந்து போனாலே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். அந்த பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டார்லைன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இங்கேருந்து வெறும் 500 மீட்டர் தான். வர வழியிலே உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லாம் இருக்குது. இந்த சைடும் உங்களுக்கு காலேஜ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே இங்கேருந்து 20 நிமிஷம் தான் தஞ்சாவூர். அங்கே போகிற வழியிலே உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே பக்கத்துலேயே நிறையவே இருக்குங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் ஏரியா. இப்போ மதியானத்துலாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு காத்தடிக்குது அந்த வயல்லேருந்து. இந்த மாதிரி வீடு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே சூப்பரான வீடு, அதுவும் புது வீடு, கட்டி 2 வருஷம் தான் ஆகுது. வாங்க மாடிக்கு போகலாம். முருங்கை மரம்லாம் வச்சுருக்காங்க. முருங்கை மரம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாமே ரெடியாகவே இருக்குங்க. பில்லர்ஸ்லாம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. மேலே ஏதாவது ஃப்ளோர் கட்டுறதுனால நீங்கள் கட்டிக்கலாம். மேலே எதுவும் டைல்ஸ் எதுவும் போடல. ஏன்னா ஃபியூச்சரில் எதாவது கட்டுற மாதிரி தான் பில்லர் விட்டுருக்காங்க. அதனால் மேலே டைல்ஸ் எதுவும் ஒட்டலை அவங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸான வீடு. நீங்கள் மொட்டை மாடியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லிட்டு. மாடியில் ஏதாவது கொடி காய மாடியில் ஏதாவது துணி எதாவது காய வைக்கணுன்னா கூட இந்த கம்பிலாம் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஏதாவது போஸ்ட் எதாவது உண்டி நம்ம எதாவது துணியெலாம் காய வச்சுக்கலாம். வாட்டர் டேங்க் இருக்குது. இதாங்க வீட்டுக்கு பேக் சைடு. வெளில உங்களுக்கு செப்டி டேங்க் வந்துடும். போர் வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த வேலியிலேருந்து அந்த வேலி வர இடம் இருக்குது. இந்த செப்டி டேங்க்கு கொஞ்சம் வெளியில் வர உங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது செடி எதாவது வைக்கணும் கூட வச்சுக்கலாம். ஸோ வீட்டுக்கு வெளியில் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு 2 அடி கிட்ட கேப் விட்டு தான் உங்களுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ எதாவது ஃபியூச்சரில் பெயிண்ட் அடிக்கணும், ப்ளம்பிங் இருக்கிறதா ஒர்க் எதாவது பார்க்கணுன்னா கூட உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு 4 சைடுமே வந்து இடம் இருக்குது வீட்டை சுற்றி. ஸோ வீட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் டோர் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் டோர் இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு 3-4 அடி கேப் இருக்குது. அந்த வேலி வர உங்களுக்கு கேப் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பஸ்ஸு போகிறது. அங்கே பஸ் போது பாருங்கள். நம்ம கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற பஸ்ஸு இந்த வழியாக தான் போவோம். அதுதான் பஸ் ஸ்டாப்பு. சார் நம்ம கை கட்டினா அங்கேயே போய் ஏறிக்கலாம். பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது வீடு. உங்களுக்கு இபி கனெக்ஷன் ப்ராப்பராக வந்து எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க. கஸ்டமர் பேரில் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. டைரக்ட் ஓனர் நம்மகிட்ட இருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வீடு, 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்டில் வந்து இடம் இருக்குது. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு சூப்பரான வீடு. 66 லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கஸ்டமர்கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம். இது தெற்கு பார்த்த வீடு. ஸோ பேக் சைட்லேயும் உங்களுக்கு வாசல் இருக்குது, சைட்லேயும் வாசல் இருக்குது. ஒரு சூப்பரான வீடுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த கும்பகோணம் சரிங்களா, வீடு நிலம் எது விற்கினாலும் நம்ம வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறது நம்ம பேஜும் வந்துருக்காங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிழல் ப்ரோமோட்டர்ஸ்.in நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து லிஸ்டிங் பண்ணியிருப்போம். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா கூட நம்ம நமக்கு வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.